திருப்பூரை அடுத்த காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இருந்து ஒரு நாளைக்கு சுமார் 90,000 லிட்டர் பால் சுற்றியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆவின் பால் பண்ணையில் ஒப்பந்த ஊழியராக சேலத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவருடைய மனைவி உமா மகேஸ்வரி கடந்த 6 மாதங்களாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பால் பாக்கெட்டுகளை அதற்கான பாக்ஸில் அடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவருடைய கூந்தல் அருகே இருந்த இயந்திரத்தின் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தலை சிதைந்து உமா மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து அவர்கள் விசாரணையை தொடங்கினர். அப்போது உமா மகேஸ்வரி பாதுகாப்பு உபகரணங்கள் அணியாமல் பணியில் ஈடுபட்டதே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்தது. குறிப்பாக ஆடைக்கு மேல் கட்டாயம் கோச் அணிய வேண்டும், தலைமுடியை முழுமையாக கவர் கொண்டு மறைக்க வேண்டும் உள்ளிட்ட பாதுகாப்பு விதிமுறைகள் இருந்தும் அவற்றை அவர் பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது. இந்த கோர விபத்து தொடர்பாக ஆவின் பால் பண்ணை மேலாளர் அஜித் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஒப்பந்த நிறுவனத்தின் மேற்பார்வையாளரான வருண்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே ஒப்பந்த நிறுவனம் உயிரிழந்த உமா மகேஸ்வரியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கியிருக்கிறது. மேலும் அரசு சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு விதிமுறைகளை பின்பற்றி பணியாற்றுவதே விபத்துக்களை முற்றிலுமாக தவிர்க்க ஒரே வழி என்கின்றனர் தொழிற்சாலை பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.